அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தற்போதைய அரசு வங்கி வேலை வாய்ப்புகளில் பேங்க் ஜாப்ஸ் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். மொத்தம் லேட்டஸ்ட்டாக பேங்க் ஜாப்ஸில் ஒரு 11 விதமான வங்கிகளுக்கு 21,685 காலி பணியிடங்கள் கொண்டு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்குங்க. தமிழ்நாடு மற்றும் ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஜாப் லொக்கேஷன்ஸ் கொண்டு பல்வேறு விதமான வங்கிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன வங்கிகளுக்கு என்ன காலி பணியிடங்கள், எவ்வளவு காலி பணியிடங்கள், என்ன கல்வி தகுதி, எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அப்படிங்கிற விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லேட்டஸ்ட் பேங்க் ஜாப்ஸ் இது. இப்போ இது ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5180 கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்பிஐ பேங்க்கில் கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/8/2025. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு கூட்டுறவு வங்கி மற்றும் சங்கங்களில் 2513 அசிஸ்டண்ட் கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட் இந்த மாதிரியான பதவிகளுக்கு இப்போ அறிவிப்பு லேட்டஸ்ட்டாக இருக்குது. அந்த பதவிகளுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்து ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/8/2025. அதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம பார்த்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து மாவட்ட ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆட்சேர்ப்பு நிலையத்திலேருந்து வெளியிடுறது. அடுத்து எஸ்ஆர்பி, இப்போ மூணாவது பார்க்க போகிறது டிஎன்எஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மாநில ஆட்சேர்ப்பு நிலையம். அதில் ஒரு 377 அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு வங்கி சென்னையில் உள்ளதுக்கான நோட்டிஃபிகேஷன். அதற்கும் நீங்கள் டிகிரி முடித்து ஏதாவது ஒரு டிகிரி முடித்து ப்ளஸ் கூடுதலாக கோஆப்ரேட்டிவ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பயிற்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஎன்எஸ்ஆர்பி அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/8/2025. அடுத்து ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கி பணியாளர் தேர்வாணையத்தில் 10,277 கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐபிபிஎஸ்ஸு கீழே கிட்டத்தட்ட 10க்கு அதிகமான வங்கிகளில் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷனை அவங்க ஃபில் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதற்கான கடைசி தேதி வந்து 21/8/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அடுத்து எல்ஐசியில் 841 அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மற்றும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த எல்ஐசி அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/9/2025. அடுத்து என்ஐஏசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் 550 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏவுக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கான கடைசி தேதி 30/8/2025. அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 500 ஜென்ரலிஸ்ட் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கான கடைசி தேதி எனி டிகிரி 30/8/2025. கல்வி தகுதி எனி டிகிரிங்க. அடுத்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 750 அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த அப்ரெண்டிஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதற்கான கடைசி தேதி ஐஓபிக்கு 20/8/2025 அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாவில் 417 மேனேஜர் ஆஃபீஸர், இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இது மாதிரியான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு பர்டிகுலர் டிகிரி முடித்த மாதிரி இருக்கும். அதற்கான கடைசி தேதி 26/8/2025. அடுத்து யூனியன் பேங்க்கில் 250 வெல்த் மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக இருக்குது. அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்எம்எஸ், பிஜிடிபிஏ இது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். யூனியன் பேங்க் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/8/2025. கடைசியாக பார்க்க போகிற பேங்க் வந்து ரெப்கோ பேங்க்கு. அதில் 30 கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ரெப்கோ பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/9/2025. இப்போ நம்ம பார்த்த 11 விதமான வங்கிகள்லையும் என்னென்ன பதவிகள், என்ன கல்வி தகுதி, எவ்வளவு காலி பணியிடங்கள், கடைசி தேதி என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த 11 விதமான வங்கிகளுக்குமான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டேட்டை தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டு எந்த பேங்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். பேங்க் ஜாப்ஸ் தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 21,000க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு பேங்க்கில் நோட்டிஃபிகேஷன் இப்போ இருக்குது. இதை நீங்கள் தெரியப்படுத்துறது மூலமா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேருக்கு இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்குது. நீங்கள் ஒரு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.